வணக்கம் நேயர்களே, மதிய நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜெர்மனியில் பொருட்களின் விலைகளில் ஏற்படவுள்ள மாற்றம். சுவிஸில் பணவீக்கம் குறைந்தும் உயரும் விலைவாசி. மூன்றாம் உலகப் போர் ஏற்படும் அபாயம், ட்ரம்ப் எச்சரிக்கை. ரயில் தடத்தில் இரண்டாம் உலகப் போர் வெடிகுண்டு. முடிவுக்கு வருமா போர்? ரஷ்ய உக்ரைன் அதிகாரிகள் அடுத்த வாரம் சவுதியில் பேச்சுவார்த்தை. லண்டனில் மரண படுக்கையில் உயில், பாதகமாக அமைந்த காணொளி ஆதாரம். உக்ரைன் மீது ரஷ்யா புது தாக்குதல், தடைகள் வரும் என ட்ரம்ப் எச்சரிக்கை. போப்பின் முதல் ஆடியோ செய்தி வெளிவந்தது. இனி விரிவான செய்திகள். ஜெர்மனியில் பொருட்களின் விலைகளில் ஏற்படவுள்ள மாற்றம். ஜெர்மனியில் மக்களால் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட பொருட்களின் விலை குறைப்பு ஏற்படும் சாத்தியம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனியின் அடுத்த சான்சலராக கருதப்படும் ஃபிரெடரிக் மெர்ஸ் பொருட்களின் மீதான வரிகளை குறைக்க ஆர்வம் காட்டுகிறார். அடிப்படை உணவுகள் மட்டுமின்றி அனைத்து உணவுகளுக்கும் வட்வரியை 7% குறைக்க உள்ளதாக அவர் உறுதியளித்திருந்தார். மெர்ஸ் இந்த திட்டத்தை அவர் கலந்து கொண்ட ஒரு வணிக நிகழ்வில் அறிவித்திருந்தார். ஜெர்மனியில் பல உணவுகளுக்கு ஏற்கனவே குறைந்த வட் விகிதமே காணப்படுகிறது. ஏற்கனவே குறைந்த விகிதத்திலேயே வரி விதிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் அதிகம் நுகரப்படும் பொருட்களில் பாஸ்தா, சாக்லேட், உறைந்த இறைச்சி, கோபி, தண்ணீர் போத்தல் மற்றும் சிற்றுண்டிகள் ஆகியவை அடங்கும். இவற்றுக்கு ஏற்கனவே குறைந்த அளவிலேயே வரி விதிக்கப்பட்டுள்ளது. சில பொருட்களுக்கு வட்வரியும் குறைக்கப்பட்டுள்ளது. சுவிஸில் பணவீக்கம் குறைந்தும் உயரும் விலைவாசி. சுவிட்சர்லாந்தில் ஜனவரியில் 0.4% இருந்த பணவீக்கம் பிப்ரவரியில் 0.3% குறைந்துள்ளதாக பெடரல் புள்ளியியல் அலுவலகம் தெரிவித்துள்ளது. விடயம் என்னவென்றால், பணவீக்கம் குறைந்தும் விலைவாசி உயர்வது குறையவில்லை. ஜனவரியில் பொருட்கள் விலை சராசரியாக 0.6% உயர்ந்துள்ளது. ஆக பணவீக்கம் குறைந்தும் விலைவாசி தொடர்ந்து உயர்ந்து வருவதை நுகர்வோர் விலை குறியீடு சுட்டிக்காட்டியுள்ளது. அதன் பின்னணியில் இருக்கும் முக்கிய விடயம் வீட்டு வாடகையும் விமான கட்டண உயர்வும் தான். விலை குறைந்துள்ள ஒரே விடயம் பயன்படுத்தப்பட்ட கார்கள் மட்டுமே என சொல்லப்படுகிறது. மூன்றாம் உலகப் போர் ஏற்படும் அபாயம், ட்ரம்ப் எச்சரிக்கை. ரஷ்யா உக்ரைன் போரை தடுத்து நிறுத்தாவிட்டால் அது மூன்றாம் உலகப் போருக்கு காரணமாகிவிடும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்த ட்ரம்ப் இதனை குறிப்பிட்டுள்ளார். தாம் ஜனாதிபதியாக இருந்திருந்தால் இந்த போரை தொடங்கி இருக்காது என ட்ரம்ப் கூறினார். போரை முடிவுக்கு கொண்டு வர ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் விரும்புவதாக தெரிவித்த ட்ரம்ப், உக்ரைனிடம் எந்த பிடிமானமும் இல்லாத நிலையில் அதனை எதிர்கொள்வது கடினமாக இருப்பதாகவும் ரஷ்யாவோடு பேச்சு நடத்துவது சுலபமாக உள்ளது எனவும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இந்தியாவில் எந்த அமெரிக்க பொருட்களையும் விற்க முடியாதபடி கடுமையாக வரி விதிக்கப்படுவதாக ட்ரம்ப் விமர்சித்துள்ளார். ரயில் தடத்தில் இரண்டாம் உலக போர் வெடிகுண்டு. பிரான்சின் ஆக சுறுசுறுப்பான ரயில் நிலையத்துக்கு செல்லும் தடத்தில் இரண்டாம் உலகப் போர் வெடிகுண்டு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பாரிஸில் உள்ள நோட் ரயில் நிலையத்தில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. பின்னிரவு நேரத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்ட போது தண்டவாளத்தில் வெடிகுண்டு கண்டுபிடிக்கப்பட்டதாக அதிகாரிகள் கூறினர். வெடிகுண்டை அகற்ற அதிகாரிகள் முற்பட்டுள்ளனர். நோட் ரயில் நிலையத்தை அன்றாடம் பயன்படுத்தும் 70,000 பயணிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதில் உள்நாட்டு சேவைகளும் ஐரோப்பாவின் மற்ற பகுதிகளுக்கு செல்லும் சேவைகளும் வழங்கப்படுகின்றன. முடிவுக்கு வருமா போர்? ரஷ்யா உக்ரைன் அதிகாரிகள் அடுத்த வாரம் சவுதியில் பேச்சுவார்த்தை. போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக ரஷ்யா உக்ரைன் அதிகாரிகள் சவுதியில் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளனர். தற்போது உக்ரைன் மீது ரஷ்யா அடிக்கடி ட்ரோன் தாக்குதல் நடத்தி வருகிறது. அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகள் உதவியுடன் ரஷ்யாவின் ட்ரோன் தாக்குதலுக்கு உக்ரைன் பதிலடி கொடுத்து வருகிறது. இதனால் 3 ஆண்டை நெருங்கும் நிலையிலும் போர் நீடிக்கிறது. இதனிடையே அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்றதும் இரு நாடுகளுக்கும் இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வர முயற்சி எடுப்பேன் என்று அறிவித்தார். அதன் அடிப்படையில் போரை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தீவிர கவனம் செலுத்தி வருகிறார். போர் நிறுத்தம் தொடர்பாக ரஷ்ய அதிபர் புட்டினுடனும் உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கியுடனும் ட்ரம்ப் பேசினார். இந்த நிலையில் போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக ரஷ்யா உக்ரைன் அதிகாரிகள் சவுதியில் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளனர். போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக இரு நாட்டு அரசு அதிகாரிகள் அடுத்த வாரம் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளனர். லண்டனில் மரணப்படுக்கையில் உயில், பாதகமாக அமைந்த காணொளி ஆதாரம்.
லண்டனில் மரணப்படுக்கையில் இருந்த 76 வயது மார்க்ரெட் பேவர் ஸ்டாக் என்பவரது மொத்த சொத்துக்களையும் அவரின் மகள் உயில் ஒன்றில் கையெழுத்து வாங்கிய காணொளி ஒன்று நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. கண்ணிமைக்க கூட பலமில்லாத நிலையில் இருந்த அந்த மூதாட்டியிடம் 55 வயது லிசா கையெழுத்து வாங்கியதுடன் மகனுக்கு சொத்து எதுவும் கிடைக்காத வகையில் அந்த உயிலை அமைத்திருந்தார். உயிலில் கையெழுத்திட்டு 8 நாட்களில் அந்த மூதாட்டி உயிரிழந்தார். தென் லண்டனில் உள்ள மார்க்ரெட்டின் வீடு உட்பட லிசாவுக்கு சொத்துக்கள் அனைத்தும் போய் சேர்ந்துள்ளன. இதனை ஏற்றுக்கொள்ள மறுத்த ஜான் என்ற அந்த மூதாட்டியின் மகன் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த உயில் தம் தாயாரின் இறுதி முடிவாக இருக்க முடியாது என்று அவர் வாதிட்டார். காணொலியை ஆதாரமாக ஏற்றுக்கொண்டதை அடுத்து உயில் செல்லுபடியாகாது என்று நீதிபதி தீர்ப்பளித்து விட்டார். அத்துடன் இறந்தவரின் சொத்துக்களின் பாதி ஜானுக்கு போய் சேரும் என்றும் கூறினார். மார்க்ரெட்டுக்கு முதுமை கால மறதி நோய் இருப்பதாக 2014ஆம் ஆண்டில் உறுதி செய்யப்பட்ட நிலையில் 2021ஆம் ஆண்டு அவர் மரணப்படுக்கையில் கிடந்தபோது இந்த உயில் கையெழுத்தானது. மேலும் தங்களின் தாயார் இறப்பதற்கு முன் அந்த தாயாரை சந்திக்க விடவில்லை என்று ஜான் தம் தங்கையிடம் குற்றம் சாட்டியும் இருந்தார். காணொலியை லிசா ஆதாரமாக சமர்ப்பித்த போதும் அதே காணொலியில் மூதாட்டி கட்டாயப்படுத்தப்பட்டு கையெழுத்திட்டதாக தெரிவதை நீதிபதி கவனித்துள்ளார். உக்ரைன் மீது ரஷ்யா புது தாக்குதல், தடைகள் வரும் என ட்ரம்ப் எச்சரிக்கை. பேச்சுவார்த்தை மூலம் உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வரும் முயற்சியாக ட்ரம்ப் ஏற்கனவே உக்ரைனுக்கு வழங்கும் ராணுவ உதவியை நிறுத்திவிட்டார். இந்த நிலையில் உக்ரைன் மீது ரஷ்யா ஏவுகணைகள், ட்ரோன்கள் வழி புது தாக்குதல் நடத்தியிருப்பது அமெரிக்க அதிபர் ட்ரம்பை கோபமடைய வைத்துள்ளது. அதனைத் தொடர்ந்து ரஷ்யா மீதும் தடைகள், வரி விதிப்பு போன்று மேற்கொள்ளப்படும் என்று அவர் தற்பொழுது எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதுபற்றி ட்ரம்ப் வெள்ளிக்கிழமை தனது ட்ரூத் என்ற சமூக ஊடக தளத்தில் ரஷ்யா உக்ரைன் மீது பெருமளவில் குண்டுவீசி தாக்குவதை பார்க்கும்போது போர் நிறுத்தம் ஏற்பட்டு உடன்பாடு ஏற்படும் வரை ரஷ்யா மீது பரந்த அளவிலான வங்கி பரிவர்த்தனை தடைகள், வரிகள் விதிப்பது குறித்து பரிசீலித்து வருகிறேன் என பதிவேற்றியுள்ளார். மேலும் காலம் கடந்து போகும் முன் ரஷ்யாவும் உக்ரைனும் பேச்சுவார்த்தைக்கு உடன்பட வேண்டும் என்று அவர் தனது பதிவில் எச்சரித்துள்ளார். இதே எச்சரிக்கையை அதிபரின் தேசிய பொருளியல் மன்றத்தின் தலைவர் கெவின் ஹாசெட் என்பவரும் வெள்ளிக்கிழமை விடுத்தது குறிப்பிடத்தக்கது. போப்பின் முதல் ஆடியோ செய்தி வெளிவந்தது. கிட்டத்தட்ட 3 வாரங்களுக்கு முன்பு இரட்டை நிமோனியாவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் போப் பிரான்சிஸ் வியாழக்கிழமை தனது முதல் ஆடியோ செய்தியை அனுப்பினார். உலகெங்கிலும் உள்ள நலம் விரும்பிகளுக்கு தங்கள் ஆதரவை வழங்கியவர்களுக்கு என் இதயத்தின் அடிப்பகுதியில் இருந்து நன்றி தெரிவித்தார். வியாழக்கிழமை முன்னதாக ரோமின் ஜெமெலி மருத்துவமனையை சேர்ந்த பிரான்சிஸ் பதிவு செய்த ஒரு சுருக்கமான 2 வரி செய்தி வத்திக்கானில் உள்ள சென்ட் பீட்டர்ஸ்பர்க் சதுக்கத்தில் போப்பிற்காக இரவு பிரார்த்தனை சேவையின் போது ஒளிபரப்பப்பட்டது. என் உடல் நலத்திற்காக சதுக்கத்தில் நீங்கள் செய்த பிரார்த்தனைகளுக்கு என் இதயத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி கூறுகிறேன் என போப் தனது தாய் மொழியான ஸ்பானிஷ் மொழியில் பேசினார். ஒவ்வொரு சில வார்த்தைகளையும் நிறுத்தி ஆழ்ந்த மூச்சை எடுத்தார். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று கூறினார். போப்பாண்டவர் நிலையாக இருப்பதாகவும் அவருக்கு சுவாச கோளாறு தொடர்பான புதிய அத்தியாயங்கள் எதுவும் இல்லை எனவும் வத்திக்கான் கூறிய சிறிது நேரத்திலேயே இந்த ஆடியோ செய்தி வந்தது.